பலியை நீர் விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனால் நீர் பலியை விரும்புகிறது இல்லையே. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவிதான். தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நீ உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு உன் செருப்பை வாரையாகினோம் நான் தொடமாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஐயா சொன்னது போல உங்களையும் என்னையும் தேவன் ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. பாருங்க, சங்கீதகாரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலே கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் செய்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த பாடல் அலங்கார வாசலாலை பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலை நிரம்பிட வந்திருக்கிறோம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து இருக்கிற இடத்திலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். சேர்ந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுவோம், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சென்று சொல்வோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Once again, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே உம்மை ஆராதிக்க துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே
வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே சொல்லுவோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆண்டவரே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே. சொல்லுவோமா? துதித்திட வந்தோம் ஆண்டவரே, தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. once again ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். அடுத்த பாடலாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். வறுமையா போதுகிறே, வறுமையா போதுகிறே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதுகிறே. இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆவியானவரே எனக்குள்ள வாரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீ ஒரு விஷயம் நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றால் ஆண்டவரே இந்த வாழ்க்கையை என்னால கடக்க முடியாது. உங்களுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக கடந்து செல்லணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாசம் பண்ணணும், நீங்க என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் இப்பொழுது கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். இயேசுவே உடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, இடுப்பு அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே,
நீந்தி நீந்தி நாங்க மூழ்கணும் ஆண்டவரே, மிதந்து மிதந்து நாங்க மகிழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால அப்படிப்பட்ட ஆவியானவர்களை நிரப்புவீராக, இந்த சன பொழுது நிரப்புவீராக. எல்லாரும் கேளுங்க கேளுங்க. Wherever you are, you ask in the name of Jesus and it shall be given. Whatever we ask in the name of Jesus, we will receive as he has promised. Hallelujah. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்தில் இயேசு நாமத்தை சொல்லி அந்த ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் பொழிந்தருளுவார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடுகாலம் போதாதையா, முழங்காலம் போதாதையா. சென்று சொல்லும். கடுகாலம் போதாதையா, முழங்காலம் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. சொல்லுவோம். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஆண்டவரே, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, இடுப்பு அளவு கூட அல்ல. நீந்தி நீந்தி நாங்க மூழ்கணும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே நீந்தி நீந்தி முழுகும் படிக்கு உடைய பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பணும் ஆண்டவரே. அந்த நீச்சல் ஆழத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லணும் அப்பா. உடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஒரு விஷயங்களை உடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க வாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க வாரும். எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எங்களோடு கூட கடந்து வாரும். இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவினுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரே நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே முடிந்திருக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இயேசுப்பா, எங்களோடு கூட நீர் ஒரு விஷயம் கடந்து வருவீராக. எங்களோடு கூட நீ வருவீராக, எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் எங்கள் ஆண்டவர் பெருகவும் ஆட்சிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதங்களின் புஸ்தகம் 136 அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை முடிய நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம ஒரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி தேசத்துக்காக 2 நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்களை நேசிக்கிறதா நம்முடைய தகப்பனே, சத்தம் அப்படி சமூகத்திற்கு முன்பு
முன்பதாக சிறு பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று செபிக்கிறோம் ஐயா. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே ஐயா, உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய கரங்களிலும் உங்களுடைய கால்களிலும் ஆணி அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தீரே அப்பா. உங்களுடைய தலையில முள்படி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீரே. எங்க ஜனங்கள் அனுபவிக்கிற பாடுகளை ஒரு நிமிடம் கண்ணோக்கி பாரும், ஒரு நிமிடம் கண்ணோக்கி பாரும். தேசத்து ஜனங்களுடைய தூக்கத்துல ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பாரும். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது சேமத்தை நான் தேசத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க. அடிமைகளை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். சாம்பலுக்கு சாம்பலும் தூளுக்கு தூளமாய் இருக்கிற ஒரு அடிமை என் ஆண்டவரோடு கூட பேச துணிங்க. ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்கு பதில் தாரோம். அடிமைகளை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் மேன்மை ஆவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுதுமை ஆண்டவர் பெருமை வாசிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜீசஸ் கடந்த ஸ்தோத்திரம் ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்து எழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனை சபாவுடைய சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களோடு கூட ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இயேசுப்பா கிருபை கொடுத்து அந்த கிருபைகளுக்காக நமக்கு கோடி கோடி சோதரம், கோடான கோடி சோதரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே என்ன வார்த்தைகளை இந்த நாளில் பேச வேண்டும் என்று சொல்லி சுத்தப்படவராக இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் நீங்க பேச வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸையும் வசனத்துக்கு எடுத்து போடுகிற ஆவிகளை, எல்லா டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அவைகளை கடிந்து விடுகிறோம், கட்டி ஜெபிக்கிறோம். வெளியே போயிட்டு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். நரகத்துல தூக்கி எறிந்து கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினாலே. இது உங்க உலகத்தில் இருக்கிறவனே, மனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர் என்று சொன்னீங்களே இயேசுப்பா. ஆண்டவரே, என் கர்த்தர் நீர் அப்படி செய்து என் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொடுங்க. அடிமைகளை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரை, நொறுக்கப்பட்டவரை ஐயாவுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஐயா, இந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. எங்களை வெறுமையை அனுப்பாதீங்க, எங்களை வெட்கப்படுத்தாதீங்க. அடிமைகளை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுதுமை ஆண்டவர் பெருகவே வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, 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 ஆண்டவர் பேசணும். நாங்கள் அடிமைகளை தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை புகழும் மேன்மை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுதுமை ஆண்டவர் பெருகவே வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜீசஸ் நேம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை என் ஆண்டவருக்கு நான் சோதரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சோதரம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெபம். இது யாருடைய ஜெபம்னா தாவீது ராஜாவுடைய ஜெபம். என்ன ஜெபிக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல? அவர் ஒரு பாவம் செய்துட்டார். பாவம் செய்ததுக்கு அப்புறம் தேவ சமூகத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரை குறித்து நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஜெபத்தை சொல்றார். பாருங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு தாவீது ராஜா, பலியை விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனா பலி எனக்கு விரும்புகிறது இல்லையே. ஆண்டவருக்கு ஏற்கும் பலிகள் என்னன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நொறுக்கி போன சூழ்நிலையில நான் இருக்கிறோம் தெரியுமா? இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் ஒரு நொறுக்கி போன சூழ்நிலையில இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணிய. நீங்க நொறுங்கொண்ட இருதயத்தோடு தானே இருக்கிறீங்க. இயேசுப்பா உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் புறக்கணிக்க மாட்டேன். நீ என் இடத்துல வந்திருக்கிற, எனக்கு பிரியமான பலியே நீங்க தான் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நான் இப்படி நொறுக்கப்பட்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களில் என் வாழ்க்கையில நான் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பலபாதிங்க தேவனுடைய பிள்ளைகளை. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயம் தான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள். காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த நாளில நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, அழுது கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில உபத்திரவம், ஏன் என் வாழ்க்கையில போராட்டம் நீங்க சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். யாரை நொறுக்க சித்தமானார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமானார். எங்க? சிலுவையில, கல்வாரி மலையில உங்களுக்காக எனக்காக சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அவரை நொறுக்க சித்தமானாராம். எதற்காக நொறுக்கணும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நொறுக்கொண்ட இருதயத்தோடு இருக்கிறோம். நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய இருதயத்துல நொறுக்கொண்ட இருதயத்தோடு கூட நீங்களும் நானும் இருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம், நீங்களும் நான் அந்த நொறுக்கொண்ட பாதையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர் நொறுக்க சித்தமானார். வசனம் சொல்லுகிறது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, குற்ற நிவாரண பலியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில தம்மையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தினுடைய கடைசி அத்தியாயம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எதற்காக? சிலுவையில பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானாராம். தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கணும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கணும். உங்க காரியம் வாய்க்கும்படிக்கு, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களில இந்த நாளில் ஆண்டவருடைய நாளில இந்த நாளில நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நொறுங்கொண்டது நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர் என்று சொன்னீரே. நொறுங்கொண்டது நறுங்கொண்டதுமான இருதயம் தான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள்னு சொன்னீரே. உடைய சமூகத்தை நோக்கி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உடைய சமூகத்தை நோக்கி நான் வந்திருக்கிறேன். நொறுங்கொண்ட இருதயத்தோடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என்னுடைய சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், என்னுடைய ஆவியில ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவருக்கு பிரியமான பலிகள் என்னன்னா, இந்த கஷ்டமான நேரத்துல, இந்த உபத்திரவமான நேரத்துல, இந்த பாடுகளின் மத்தியில அவரை துதிக்கணும் அவர் எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள். நான் சொல்லட்டுமா, இந்த நாளில நல்லா புரிச்சு வச்சுக்கோங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவிதான். நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நானும் இந்த நொறுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க மறந்துடக்கூடாது, ஆண்டவரை துதிக்க மறந்துடக்கூடாது. எழுதி வச்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண இந்த நொறுக்கப்பட்ட நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் உங்களை அபரிதமாக அவர் ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், கவனமா கவனிங்க. இந்த நாளில் 3 சம்பவத்தை நான் சீக்கிரமா சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரம், அதுல 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கவனிக்க. சூத்திரம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே சவுல் நெடின் தாங்கிடையாய் தரையில விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தபடியினால் அவன் பலவீனமா இருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலின் இடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியானாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையில பிடித்துக் கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. சவுல் ராஜா யாரை தேடி போகிறார்? ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடி போகிறார். அஞ்சனம் பார்க்கிறவர்கள்னா என்ன அர்த்தம்? பில்லி சூனிய செய்களை செய்கிறவர்கள் தான் அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களை நோக்கி இந்த இடத்துல யார் போய் கொண்டிருக்கிறது? சவுல் ராஜா போய் கொண்டிருக்கிறார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என் ஆண்டவராகிய தேவன் தான் சவுல் ராஜாவை என் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரை தேடுவதற்கு மறந்து போய் அஞ்சனம் பார்க்கிறவர்களை இந்த சவுல் ராஜா தேடி கொண்டிருந்தார். வசனம் சொல்லுகிறது, அதை நான் காண்பித்து கொடுக்கிறேன், கவனமா கவனிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. சோதரம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் அவன் செத்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினது யாரு? என் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் அபிஷேகம் பண்ணார். ஆனா இந்த சவுல் ராஜா என்ன செய்கிறாரு? அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக் கொண்டு அவர் போய் கொண்டிருக்கிறார். மனுஷனை நாடிய நாம போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? யாருக்காக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்? மனுஷனுக்காக பிரசங்கம் பண்றேன்னா, மனுஷனை பிரியப்படுத்தணும் பிரசங்கம் பண்றேன்னா, தேவனை நாடியே நான் போதிக்கிறேன், தேவனை நாடியே நான் போதிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு செய்த துரோகத்தை நிமித்தம். என்ன துரோகம்? ஆண்டவரை தேடாம அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு வசன இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரிடத்துல அந்த சவுல் ராஜா கர்த்தரிடத்துல விசாரித்த பொழுதும் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கலையா தேவனுடைய பிள்ளைகளே? கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு செய்த துரோகத்தை நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு பாருங்க. மூப்பருக்கு முன்னாடி என்னை கனப்படுத்துங்க, என்ன மூப்பருக்கு முன்னாடி கனப்படுத்துங்க. நான் அதை நல்லா புரியும்படிக்கு விளக்கி காண்பிக்கிறேன். என் கூட வாங்க சோதர வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கேட்கும்படிக்கு தேடியது நிமித்தம் அவன் செத்து போனான். இப்பொழுது 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? சவுல் ராஜாவுடைய அந்த ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் யாருடைய கையில கொடுக்கிறார்? தாவீதுடைய வசமாய் தேவன் திருப்புகிறார். ஏன் அப்படி திருப்பினார் தெரியுமா? 2 காரியம். முதலாவது என்ன? கர்த்தருக்கு செய்த துரோகத்தை நிமித்தம். ஆண்டவருக்கு செய்த துரோகம். என்ன துரோகம்? ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார், ஆனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை அவன் தேடி போனான். நடந்தது என்ன? வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கரத்திலிருந்து அந்த ராஜ்ய பாரத்தை தேவன் தாவீது வசமாக திருப்பினான். ஏன் தாவீது வசமாக திருப்பினான் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? அந்த வசனத்தை நான் நல்லா காண்பித்து கொடுக்கிறேன், என் கூட திருப்பி கொடுக்க சூத்திரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் என் கூட கவனமாக கவனிக்க சோதரம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. தாவீது தப்பு செய்கிறார். நான் சொல்லட்டுமா? சவுல் ராஜா செய்த தவறை காட்டிலும் தாவீது ராஜா செய்த தப்பு அதிகமான தப்பு செய்கிறார். இந்த இடத்துல சவுல் ராஜா கீழ்ப்படியாம போனார், அவ்வளவுதான். ஆனா அதை விட மிகப்பெரிய பாவம் அஞ்சனம் பார்க்கிறவர்களை அவர் தேடி போனார். இந்த இடத்துல தாவீது பாருங்க, விபச்சார பாவத்தை செய்தார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாருங்க, இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இஸ்ரவேலை எழுதி அவர் தொகையிட ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை? இடத்துல வாசிக்கிறோம், ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி என்ன செய்தாராம்? வானத்துக்கும் பூமிக்கும் அந்த தேவ தூதன் நின்று கொண்டு பட்டயத்தை நீட்டுக் கொண்டே இருந்தார். அப்ப ஒரு கொள்ளை நோய் ஜனங்களை சாகடித்துக் கொண்டே இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனமாக கவனிங்க. தப்பு செஞ்சுட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? தாவீதும் மூப்பர்களும் தேவ சமூகத்துல ரெட்டு உடுத்தி கொண்டு தங்களை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவிதான். தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். தேவனே, நீர் பலியை விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனால் நீர் பலியை விரும்புகிறது இல்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பலியை ஏசப்பா ஏத்துப்பார், உன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏசப்பா ஏத்துப்பார். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா, என்ன விட்டுடாதீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்கள் வந்து நிற்கும் பொழுது என் ஆண்டவர் உங்களை கைவிடாது. சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான், ஆனா கர்த்தரை தேடுவதற்கும் மனதில்லை. இந்த இடத்துல தாவீது தப்பு செய்தார். ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க. ரெட்டு உடுத்தி கொண்டு, ரெட்டுனா என்னன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? சாக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு உடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜாதி ராஜா தாவீது ராஜா அவர் சாக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு தேவ சமூகத்துல அழுது புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும், ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும் சொல்லி ஆரம்பித்தார். 30ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சன்னதியில் போய் விசாரிக்க கூடாது இருந்தது. அவருடைய
இருதயத்துல ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்க கூடாது இருந்தது. ஏன் ஒரு பயம்? என்ன பயம்? கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடினா அவன் தேவ சன்னதியிலே போய் விசாரிக்க கூடாது இருந்தது. அப்ப என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் மாத்திரம் இல்ல, ஒரு தேவ தூதன் முன்பதாக இருக்கிற ஒரு பயம், அவருடைய பட்டயத்திற்கு முன்பதாக இருக்கிற பயம். இந்த இடத்துல சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. தாவீதும் கர்த்தரிடத்துல விசாரிக்க போகாம இருந்தாரு, இந்த இடத்துல சவுலும் விசாரித்தாரு. ஆனா ஆண்டவர் பதில் சொல்லல. இந்த இடத்துல தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்க போகவே இல்லை. ஏன் போகல? கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு கூட அவர் நீட்டி கொண்டிருக்கிறார். அதை பார்க்க பார்க்க தேவ சந்நிதியில போவதற்கு ஒரு பயம் வருகிறது. நடந்தது என்ன தேவனுடைய பிள்ளைகளே? தேவன் அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறார் பாருங்க, ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார் பாருங்க. தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஜெபத்தை செய்கிறார் பாருங்க. அதே 1 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து 17 வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. சோதரம். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பை நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவை பாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கும் விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாக என்றான். இந்த இடத்துல தாவீது என்ன தெரியுமா ஜெபிக்கிறாரு? கவனமா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம இடத்துல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்க கொடுக்குறாங்க. போஸ்டிங்க மட்டும் கொடுத்துருவோமா? ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு பிரதமர் பதவி, ஒரு பிரசிடென்ட் பதவி கொடுக்குறாங்க, விட்டுடுவோமா? இந்த இடத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே ஜனத்தை என்ன சொன்னது நான் தான், ஜனத்துக்கு விரோதமா செஞ்ச தப்பு, இந்த பாவம், இந்த குற்றம் தேசத்துக்கு வருவதற்கு காரணம் நான் தான். என்னையும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. ஜனங்களை தயவு செய்து தொடாதீங்க, தயவு செய்து தொடாதீங்க. ஜனங்க பாவம் ஏசப்பா, இந்த பாவத்தை செய்ததை நான் தான், நானும் என் வீட்டார் தான் பாவம் செய்தோம். உங்களுடைய கரம் எனக்கு விரோதமாக நீட்டப்படட்டும், என் தகப்பன் வீட்டிற்கு விரோதமாக நீட்டப்படட்டும். இந்த ஜனங்களை ஏன் சாகடிக்கிறீங்க? ஜனங்களை விட்டுடாதீங்க. இதுதான் ரகசியம் தேவனுடைய பிள்ளைகள். சவுல் ராஜாவுக்கும் தாவீது ராஜாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, தாவீது ராஜா எவ்வளவுதான் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தாலும் அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? தேவ சமூகத்தை தாழ்த்தினார். நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, இந்த ராஜா என்கிறதான அந்த பதவி போனாலும் பரவாயில்ல, இந்த ராஜ்யபாரம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, தேவனே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிறோம். என்னை விட்டு எது விலகி போனாலும் பரவாயில்ல, ஆனா ராஜ்யபாரம் விலகி போனாலும் பரவாயில்ல, என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க. இந்த உலகத்துல என்னை விட்டு எது எழுந்து போனாலும் பரவாயில்ல, என்னை விட்டு நீங்க விலகி போயிடாதீங்கன்னு சொல்லி அந்த இருதயத்தை தான் தேவன் பார்த்தார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. மூப்பர்களுக்கு முன்பதாக என்ன கனப்படுத்து, சாமுவேல்கிட்ட போய் சொல்லுவாரு, மூப்பர்களுக்கு முன்பதாக என்ன கனப்படுத்து. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவுதான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு கிருபையின் வரங்கள் பரிசுத்தமா நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் அவர் தாழ்த்தி இந்த ஜெபத்தை செய்த உடனே ஆண்டவர் உடனே ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எபூசியனாகிய ஒரு நாளின் காலத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தினாலே காத்து சொன்ன வார்த்தையின்படியே போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அந்த தேவ தூதன் என்ன செய்கிறார்? இப்ப காத்துக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன காத்துக்கு கட்டளை கொடுக்கிறார்? காத்துங்கிறத தீர்க்கதரிசிக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? ஒரு நாளின் களத்துல போய் தேவனுக்கு பலி செலுத்துங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே தாவீது ராஜா சங்கீதங்களின் புத்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? பலியை விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனால் நீர் விரும்புகிறது இல்லையே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவிதான். தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உன்னை நான் புறக்கணிக்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துக்கு முன்பதான் இருக்கிற ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு சரியான சம்பளம் கிடைக்கல, எனக்கு சரியான ஊதியம் கிடைக்கல, என்னுடைய வாழ்க்கையை நொறுக்கப்பட்டு நான் காணப்படுறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த பலிகளை தான் என் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஒரு நாளின் களத்துல போய் பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே தாவீது ராஜா என்ன செய்வார் பாருங்க. அந்த அதிகாரத்துல 25, 26, 27 அந்த வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் பொன்னை ஒரு நாளுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை முறையில திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல என்ன வாசிக்கிற பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பலிபீடத்தை போய் கட்டு,
பலிபீடத்தை செப்பனிடு, ஒரு சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளையும் போய் செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் போய் செலுத்தின உடனே நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அக்கினியினால் மறு உத்தரவு கொடுக்கிறார். இவர் அந்த பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து வானத்திலிருந்து இறக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு பலி இறங்கி வருகிறது. நீங்க ஒடுக்கப்பட்டுதானே இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நேரத்துல நீ ஏசப்பா நோக்கி சோதனை பண்ணு. இந்த நொறுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல உண்மைதான், உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எந்த ஆசீர்வாதமுமே இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். யாரை நொறுக்க சித்தமானார்? பிதாவாகிய தேவனின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். யாருக்கு? எதற்காக? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையை நான் வாய்க்கும். உன்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னென்னலாம் சித்தங்களை அவர் வைத்திருக்கிறாரோ, நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறாரோ, அவைகளெல்லாம் நிறைவேற்றும்படிக்கு, அவைகளெல்லாம் வாய்க்கும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த கஷ்டமான நேரத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். அதனால்தான் சங்கீதங்களின் புத்தகத்துல தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை தேவன் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை தேவன் கட்டுகிறார். அதோட அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல நீங்க இருதயம் நொறுங்கி போய் காணப்படுறீங்க, ஆண்டவர் அப்படியே குணமாக்கும். என்ன குணமாக்குவார்? என்ன செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க, நீங்க என்ன செஞ்சா உங்க இருதயம் குணமாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்துக்கு வியாதி வந்தா குணமாயிடலாம், இருதயத்தை தேவன் குணமாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படிப்பட்ட இருதயமா? இருதயம் நொறுங்கொண்டவர்களே தேவன் குணமாக்குகிறார். அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை தேவன் குணமாக்குவார்னா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சா அந்த இருதயம் சரியாகும், சந்தோஷப்படும், அந்த காரியத்தை தேவன் செய்வார். தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய காயங்களை எல்லாம் கட்டுவார். உங்கள் சரீரத்துல என்னென்ன காயங்கள் காணப்படுகிறது, அந்த காயங்கள் எல்லாம் என் ஆண்டவர் கட்டப்போகிற தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு காரியத்தை. என்னன்னா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே ஏசப்பா தப்பு செஞ்சது நான் தான், எனக்கு திரும்ப அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யணும். இரண்டாவதான ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன், என் கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதுல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கவனிக்க. சூத்திரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. சாலமோன் ராஜா அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. நல்லா கவனிக்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது, நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களுக்காக பதில் கொடுக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? உன்னுடைய எல்லா பெட்டிஷனையும் எல்லா பெட்டிஷனையும் நான் பதில் கொடுத்துட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சாலமோன் ராஜா அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஏன் சாலமோன் ராஜாவுக்கு இந்த இடத்துல தேவன் பதில் கொடுத்தார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினினால உத்தரவு கொடுக்கிறார். எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை அப்படியே பட்சித்து போடுகிறது. எப்படிப்பட்ட பலிகளை நீங்களும் நான் செலுத்த தெரியுமா? நொறுங்குண்ட இருதயத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்பதான் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். ஏன் இந்த சாலமோன் ராஜாவை அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்? நான் காண்பித்து கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்துல பாருங்க. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிற கவனிங்க. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, கவனமாக கவனிக்க தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பிரசங்க பீடத்தை செஞ்சுட்டாரு. அதற்கு முன்பதாக அவர் நின்று கொண்டார். நடந்தது என்ன? அந்த பிரசங்க பீடத்திற்கு முன்பதாக அவர் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை வானத்திற்கு நேராக அவர் வைத்தார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் நாம் தாழ்த்துகிற பிள்ளைகளா இருக்கணும். முழங்கால் படிக்கிட்டார். ராஜாதி ராஜா சாலமோன் ராஜா. நான் சொல்லட்டும் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே பிராமிஸ் பண்ணி சொன்னாரு, ராஜ்யபாரத்துல உன்னை போல ராஜா உனக்கு முன்னாடியும் கிடையாது, உனக்கு பின்னாடியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யமும் கனமும் எந்த ராஜாவை ஈக்குவல் பண்ணாலும் வரவே ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டார். ஆனா அந்த தேவாதி தேவனுக்கு முன்பதாக இவர் எப்படி இருக்கிறாரு? முழங்கால் படியிட்டு தன்னுடைய 2 கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து செடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த
இந்த 13வது அதிகாரம் நல்ல கவனமா கவனிக்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். இதுல இருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா கவனிங்க, இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் கொஞ்ச நேரமாவது ஆகும். அது வரைக்கும் முழங்கால நிக்கிறார் பாருங்க. அந்த வசனத்துல 42ஆம் வசனம் வரைக்கும் முடியுது. என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் முழங்கால் படிட்டு அவர் கைகளை விரித்த கருத்தை அவர் கீழே இறங்க. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? பலியை நீர் விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனால் நீர் பலியை விரும்புகிறது இல்லையே. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவிதான். தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நீ உயர்த்தும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு உன் செருப்பின் வாரையாகினோம் நான் தொடமாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஐயா சொன்னது போல உங்களையும் என்னையும் தேவன் ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். என்னை எப்பொழுது தெரியுமா? நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக முழங்கால் படியும் போது, நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலக அரசாங்கம் உங்களை ஏமாற்றலாம், உங்களுடைய வேலை உங்களை ஏமாற்றலாம், உங்க குடும்பம், உங்க உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சிநேகிதர்கள் யாரு வேணா உங்களை ஏமாற்றலாம், சிநேகிதிகள் கூட உங்களை ஏமாற்றலாம். இயேசு உங்களை ஏமாற்ற மாட்டார். தேவனுடைய அவர் உங்களை ஏமாற்றுகிற தேவன். அவர் ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்காரு, நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை எங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை என்ன ஏமாற்றணும்னு நினைச்சாரு, அவர் ஏன் சிலுவைக்கு போகணும், ஏன் தம்முடைய கரங்களிலும் தம்முடைய கால்களிலும் ஆணி அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். ஏன் அவரை நொறுக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கணும். உங்க வாழ்க்கையில் அவருக்கு சித்தமான காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும்படிக்கு தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். யோபு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு குறித்தவைகளை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டு. உங்க வாழ்க்கையில யோபு சொன்னது போல சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு சொல்லி உங்க வாயை திறந்து சொல்லுங்க. தேவன் உங்களுக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். யோபு புலம்புனாரா? எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடிக்க போட்டாங்க. மனைவி வந்து சொல்றாங்க, தேவனுடைய பிள்ளைகளே இது சரித்திரம், தேவனுடைய பிள்ளைகளே இது சரித்திரம். யோபுனுடைய மனைவி வந்து சொல்றாங்க, நீ தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுத போயிட்டு அப்படின்னு யோபு உன்னை குறுமுறுக்க ஆரம்பிச்சாரு. இல்லை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல நம்ம தாழ்மையோடு இருக்கணும். முழங்கால் படிட்டு 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக நம்ம உயர்த்துற பிள்ளைகளா இருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி உயர்த்த சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? கவனமா கவனிங்க. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் எந்த இருதயத்தை அவர் வாசம் பண்ணுகிறாரா? தேவனுடைய பிள்ளைகளே, நொறுங்கொண்டு போன இருதயத்துல பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களா இருக்கணும்? பணிந்த ஆவி. என்னதான் நம்மள ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கணும்? தாழ்மையோடு இருக்கணும், பணிந்த ஆவியோடு இருக்கணும். அப்பதான் தேவன் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற வசனம் சொல்லுகிறத பாருங்க. பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல வாசம் பண்ணுகிறேன். தாவீது ராஜாவான உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்த முடியும் அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தினார். ஆனா பணிந்த ஆவியோடு கூட இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். சாலமோன் ராஜாவை தேவன் ஆசீர்வதித்தார். எப்ப ஆசீர்வதித்தார்? பணிந்த ஆவி அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற அவர். அவர் எங்க வாசம் பண்றாரு? பரிசுத்தத்திலும் உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் யாருடைய ஆவியில வாசம் பண்ணுகிறாரா? நொறுக்கப்பட்டிருக்கிற பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல. நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்க உண்மைதான். ஆனா தேவ சமூகத்துல பெருமையா பேசாதீங்க, திட்டுற மாதிரி பேசாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பணிந்த ஆவியோடு கூட நம்ம பேசுவோம். ஆண்டவரே எங்களை கிருபையாயிரும், என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவன் பணிந்த ஆவி உள்ளவர்களா நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி சாலமோன் ராஜாவுக்கு பதில் கொடுத்தது போல நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பார். மூன்றாவதான ஒரே ஒரு காரியத்தை இன்னும் 2 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். கவனமா கவனிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கிற கவனிங்க.
அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இவைகளை எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்றதை விளங்க பண்ணுங்க ஐயா. நானா சுயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி வர பண்ண போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக எலியா அப்படி செய்யறது. என்ன சொல்லுகிறார் எலியா இந்த இடத்துல? ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்றோம் இன்றைக்கு விளங்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு எலியாவா அவர் இருக்கிறார். நான் சொல்லட்டும், அதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எலியாவின் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். ஆகாப் ராஜாவின் இடத்துல போய் சொல்லு, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி வானத்திலிருந்து 3 வருஷம் மழை வரவே வராதுன்னு சொன்னார். அப்புறம் ஆண்டவர் உடனே சொன்னாரு, நீ என்ன பண்ணு, நீ ஒரு ஆற்றாண்டிக்கு போயிரு, ஒரு கேரி தாக்கராண்டிக்கு போயிருன்னு சொல்லிட்டாரு. உடனே கீழ்படிச்சு அங்க போய் இருக்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுபடியும் எழுந்திரிச்சு எங்க போ, நீ சாரிபத்த விதவையின் வீட்டுக்கு போ. ஆண்டவர் ஒரு பணக்கார வீட்டுக்கு போக சொன்னா பரவாயில்ல, ஒரு ஏழை வீட்டுக்கு போக சொல்றீங்க. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்கப்படும். அவருடைய வாழ்க்கையில என்ன தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். இதை விட ஒரு பெரிய காரியத்தை சொல்லட்டுமா? தன்னுடைய வாழ்க்கையில திருமணமே பண்ணாம இயேசு 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 என்று சொல்லி எலியா தேவனுக்காக தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருந்தார். அதனாலதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. தேவனுடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது நான் சொல்ல வர்றது என்னுடைய பிள்ளைகளே. விவாதம் மஞ்சள் யாவருக்குள்ளும் கனமாயும் பரிசுத்தமாய் இருக்க கடவுள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறேன்? இவைகளை எல்லாவற்றையும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்றும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் அக்கினி இறங்கி வரும். அப்பதான் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த இடத்துல எலியாவுக்கு ஏன் அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது? இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அப்போ ஒரு காரியத்தை ஒரே ஒரு வசனத்தை நான் முடிச்சுட்டு, கடைசி வசனம் இந்த வசனத்தை நான் முடிச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். கவனமா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு நீங்க கட்டுவீங்க? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆலயங்கள் தான் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லட்டுமா? தேவனுடைய பிள்ளைகளை கவனமா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. பூமி அவருக்கு பாதபடி. எப்பேற்பட்ட ஆலயத்தை நம்ம கட்ட முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. இப்பேற்பட்ட மகத்துவமான தேவத்தை நம்ம தெய்வமா வணங்கி கொண்டிருக்கோம். இந்த தேவாதி தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுக்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில சிறுமைப்பட்டு வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுக்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை நோக்கி என் ஆண்டவர் பார்ப்பாரா? தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. இந்த எலியாவை ஏன் தேவன் அந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு தேவ மனுஷனாய் அவர் காணப்பட்டார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற உண்மைதான். என்னுடைய கரங்களை எல்லாம் சிருஷ்டித்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? பணிந்த ஆவி உள்ளவர்களை நோக்கி தான் பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளா நீங்களும் நான் இருக்கணும். 3 காரியத்தை இந்த நாடுகள் பார்த்தோம். முதலாவது என்ன காரியம்? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பலியை செலுத்தினார். ஆண்டவர் உடனே அக்கினி இறக்கி இந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார். காரணம் என்ன? இந்த ஜபத்துல, இயேசுப்பா, நான் தப்பு செஞ்சிட்ட உண்மைதான், மன்னிச்சிருங்க, ஆனா என்னை விட்டு போயிடாதீங்க. ராஜ்யபுரம் வேணா போனா போயிட்டு போகுது, நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 2வதான ஒரு காரியத்தை பாருங்க. இந்த இடத்துல சாலமோன் ராஜா அவருடைய ஜெபத்தை முடித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஏன் அக்கினி இறங்கி வந்தது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதாக முழங்காற்படியிட்டு 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினார். என்ன ஆசீர்வதிக்கிறது நீங்க தான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இந்த தேவனாலே ஒரு முதலை நான் தாண்டுவேன். 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினார். முழங்காற்படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான பலி, நொறுங்கொண்ட ஆவி. 3வதான ஒரு காரியம்,
இவைகளை எல்லாம் உடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்றோம். இன்றைக்கு விளக்கப்படும். உங்களுடைய சித்தத்தின்படியே நான் செய்யறேன். உங்களுடைய சித்தத்தின்படியே என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். என் அன்பு தாய் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நீங்க எல்லாரும் ஜெபசந்தியோடு கூட இருந்து தேவனுடைய பிள்ளைகளை இந்த வாரத்துல தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். என் அன்பு தாய் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நம்ம யாரும் ஜெபசந்தியோடு கூட சோதரம். ஆமென். வார்த்தையின்படியே உடைய வேத வசனத்தின்படியே கர்த்தருடைய ஜனங்களை இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதிலும் அந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்திலே கரையை செய்வதாக தாவே சோதனம். ஆண்டவரே துதிக்கிறாங்க தாவே. இன்னமும் ஆண்டவரே சோதனம் தேசத்திலே இன்னமும் தாவே சோதனம் பஞ்சங்களும் ஆண்டவரே சோதரங்க தாவே போராட்டங்களும் பிரச்சனை நிறைந்து கொண்டு இருக்கிறபடி எல்லாம் சொல்லி ஒரு குற்றப்புள்ளியை வைக்கப்படியே செபிக்கிறாங்க தாவே. தேசமே ஒரு வழியாக இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு தாவே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே சோதரங்க தாவே துதிக்கிறாங்க தாவே. வறுமை ஆண்டவரே இல்லாத பிரச்சனைகள், வேலை இல்லாத பிரச்சனைகள், வேலை இல்லாத தென்னாட்டுகள் எல்லாம் பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் தாவே போய் கூடி வேலை மூட்டை தூக்குறாங்க தாவே. மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறார்கள் தாவே. அவருடைய பரிதாப நிலைகள்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. எந்த வேலையுமே இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோதரம் மூட்டை கேரட்டு மூட்டை அந்த மூட்டையை தூக்கி உங்களை லாரியில் போய் ஏற்றுறாங்க தாவே சோதரம். நல்ல படித்த பட்டதாரி இளைஞர்கள் ஆண்டவரே சாப்பாட்டுக்காக வரணுமே என்று ஆண்டவரே சோதரை பேர்பட்ட சூழ்நிலையிலே தேசம் போய்கொண்டு இருக்கிறது. பேர்பட்ட பாதையிலே தேசம் போய்கொண்டு இருக்கிறது தாவே. தேவரே ஆண்டவரே சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதே. ஆராய்ந்தபடியான பெரிய காரியங்களை நீபடியான அதிசயங்கள் செய்கிறவரே. நீர் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரண்ட் ஜனங்கள் மேல் இறங்குவதாக. தேசத்து மேல் கர்த்தர் பரிகாரம் கொள்ளுவீராக. தேசத்திலே கர்த்தருடைய இறக்கங்களை காண்பிப்பீராக. உடைய கருவை கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஆண்டவர் 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் இறக்க செய்கிறவராக இருக்கிறார் என்று இடத்திலே வாசிக்கிறோமே. 1000 தலைமுறை வரைக்கும் இறக்க செய்கிற தேவனே இந்த ஜனங்களுக்கு இறக்க செய்வீராக. ஆண்டவரே சோதரங்க தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே பாடங்களோடு கூட தாவே படிக்கிற பிள்ளைகள் படிப்பில்லாத படிக்க வேலைக்கு போகிற வேலை இல்லாத படிக்க வருமானம் இல்லாத படிக்க ஆண்டவரே சோதரங்க தாவே. அவர்கள் ஆண்டவரே அவர்கள் அந்த அந்த தனிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் வெளியே வராதபடிக்க அவர்கள் அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே சோதரங்க தாவே. சிறு வியாபாரிகள் சிறு விவசாயிகள் தான் இதில் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய பாதிப்பு எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே இந்த கொரோனாசை ஆதிக்க ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஆண்டவரே தேசத்தை விட்டு முற்றிலும் அகற்றி போடுவீராக. ஆண்டவரே எப்படி வந்ததோ அப்படியே அது தெரியாமல் மறைந்து போவதாக. ஆண்டவரே தேசத்தை விட்டு மறைந்து போவதாக தாவே. நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க தாவே. தேசம் போய்கொண்டு இருக்கிற ஆண்டவரே சோதரங்க தாவே. ஒரு ஆண்டவரே சோதரை எப்படி சொல்வதென்று தெரியாதபடிக்கு தேசம் போய்கொண்டு இருக்கிறது தாவே. இந்த காரியங்களிலே கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடும்படியா தேசத்தை கர்த்தர் நினைத்தருளும்படியா ஆண்டவரே சோதரம். அரசாங்கமே திணறுகிறது. அரசாங்கமே திணறி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்கிறோம் என்று அவரால் முடிந்த அளவு செய்தாக விட்டது. இனிமேட்டு எல்லாம் கடவுள் தான் என்று ஒரு ஆண்டவரே சீஃப் மினிஸ்டர்ஸ் அவர் அளவுக்கு தாவே தேசம் போய்கொண்டு இருக்கிறது தாவே. நீர் ஆண்டவரை தலையிட்டு இதை நிறுத்தினால் ஒழிய ஆண்டவரை இதில் ஆண்டவரை எந்த விஞ்ஞானிகளும் ஆண்டவரை இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை தாவே. நீர் இதில் நிறுத்தினால் மாத்திரமே இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குங்க தாவே. குமாரனங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவரை நீரே விடுதலை கொடுக்கும்படியாக, மெய்யான விடுதலை கொடுக்கும்படியாக, உலகத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, உலகத்திலே ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக இந்த கரங்களில் ஒப்புக்கிடுகிறாங்க தாவே. ஆசீர்வதி தருளுவீராங்க. ஆண்டவரே சோதனை ஜனங்கள் எந்தெந்த காரியங்களை தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களில் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ
அவர் எல்லாவற்றும் கர்த்தர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தெய்வம் என்பதை கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் விரும்புகிற காரியங்களிலேயே அவருக்கு பதில் கொடுப்பீராக, அவர் விரும்புகிற காரியங்களிலேயே அவருக்கு பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே சோதனைங்க தாமே அவங்க கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறாங்க, தாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற சாப்பாட்டுக்கே கூட ஆண்டவரே ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே சோதனம் அன்றாட சாப்பாட்டுக்கு ஆண்டவரை தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே சோதரங்க தாமே அவர்களுக்கு ஆண்டவரே சோதர நீர் உண்ண உணவு உடுக்க உடையை கொடுத்து ஆண்டவரே அவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. தாமே ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, தகுதியற்ற ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதியும் கனமும் மகிமை புகழும் மேன்மை ஆவற்றையும் இயேசப்பா, God I always use this fellow. Unless you have given me anything, I will continue to be useless fellow. ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தகுதியற்ற ஊழியக்காரன், 100% தெரியும் ஆண்டவரே நான் தகுதியற்ற ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதியும் கனமும் மகிமை புகழும் மேன்மை ஆவற்றையும் என் சேனைகளின் கர்த்தருக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா நீ ஒருவரை பார்த்து அடிமைகள் தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையும் உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை புகழும் மேன்மை ஆவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் என் ஆண்டவர் பெருகவே வச்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் and amen. Jesus name. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்கவே மறக்காதே. ஆமென் and amen. Jesus name. உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை விட மனசுல நினைச்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரமபிதாவின் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துதலும் அந்யோன்யம் ஐக்கியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் நம்முடனே கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென் and amen. Jesus. சமாதான இயேசுவின் சபை ஊழியத்தின் சார்பாக எங்களது மற்றொரு நிகழ்ச்சியாக விசேஷமாக உங்களுக்காகவே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் குட் நியூஸ் ஃப்ரம் த மவுண்டன்ஸ் என்கிற யூடியூப் காணொலியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Peace of Jesus Church Ministry presents. We broadcast another program. It's exclusively for you. On Friday of every week, we have YouTube video called Good News from the Mountains. Kindly watch and receive your blessings.